அன்னியோட செல்லக்குட்டீஸ், நான் உங்க ஸ்ட்ராபெரி பேசுறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன்டா. நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். டுடே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேக்குக் பிஎல் ஒன் சேனல் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கடா. டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு செகண்ட் சேனல் இருக்குடா, அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். அது ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. வாங்கடா, எந்த இன்ட்ரோவும் இல்லாம எந்த ஆன்லைன் இல்லாம நம்ம டேட்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இப்ப ஸ்டோரி ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்னா இந்த டீ கடைலாம் சொல்லுவோம்லடா, அப்படியே 4-5 பசங்க நின்று தம் அடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருப்பாங்களடா. அது மாதிரி ஒரு 4-5 பசங்க நின்று அப்படியே தம் அடிச்சுட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு இருக்காங்கடா. அப்போ ஒரு பசங்க தான் அப்படியே செம்ம கோவத்துல வராரு. அவர் பார்க்க அவ்வளவு டிப்டாப்பா இருக்கிறாரு, பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு. ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் தான்டா, அதுல 2 பட்டன் ஓப்பனா இருக்குது. ஒரு பேக் கலர் பேண்ட் போட்டிருக்காருடா, டக்கிங்ல பண்ணிட்டு செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. ஸ்பெக்ஸ் தாண்டா போட்டிருக்காரு. அப்படியே தலையெல்லாம் கோம் பண்ணிட்டு பார்க்க அவ்வளவு நீட் அண்ட் பர்ஃபெக்டா இருக்கிறாரு. ஆனா செம்ம கோவத்துல அவரோட சீவ்லெஸ் அப்படியே மடிச்சு கட்டிட்டு அப்படியே டீ கடையில ஒரு பர்சன்ட் அப்படியே உட்காட்டு டீ குடிச்சிட்டு இருப்பான். அவன் அப்படியே ஒரு 8 எழுத்துறான். அந்த பர்சன்ட் அப்படியே பல்ட்டி வச்சுட்டு அந்த போய் விழுகுறான். அங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே செம ஷாக்கு. அங்க இருக்கவங்க அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே வந்து அந்த பர்சன்ட் அப்படியே அடிக்க வராங்க. அந்த பர்சன்ட் கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லை, எல்லாரையும் போட்டு அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கிறான். அப்ப அந்த உதச்ச பர்சன்ட் தான் போய் எப்படி அவன் காலார பிடிச்சு ஒத்தா என்ன தைரியம் தான் யாருவே நீ கலாச்சிருப்பா சாவோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசண்ட போட்டு செம்மையா அடிக்கிறான். யாரா நீ நல்ல பல மாட்டம் இருந்துட்டு என்னைய வந்து அடிக்கிறா? என்னைய பார்த்தா உனக்கு பல மாட்டம் தெரியுதா? யார கலாச்சாரம் இல்லாம வாய் மயிறு ஒத்தா எந்த இற நீ எந்த இற உனக்கு என்ன கொட்டுக்க முடிக்குதா? யாரும் வந்து கலாய்க்கிறாருக்கு உனக்கு தைரியம் வந்துச்சாடா? நான் யாருன்னு தெரியுமாடா? நான் யாரும் இஷ்டம் தெரியுமாடா? இல்ல எந்த ஏறுறா எப்பறம் வந்த உன்னை முன்ன இந்த காலேஜ்ல பார்த்ததே இல்லை அப்படின்னு போட்டு செம்மையா அந்த பர்சன்ட் அப்படியே அடிக்கிறான். அந்த பர்சன்ட கீழே படுத்துக்க பர்சன்ட் பேசவே விடல, அந்த அளவுக்கு போட்டு கும்முறான். அப்ப ஒரு பர்சன்ட வந்து அந்த பர்சன்ட வந்து அப்படியே அழிச்சிட்டு இருக்க பர்சன்ட் சொல்ற மாதிரி அப்படியே கை வச்சுட்டு யாரா நீ? நான் தைரியம் தான் என் தம்பி மேலே கை தலைவா குரு. ஐயோ சார் நீங்களா சார்? நீங்க சார் என் தம்பியை போட்டு அடிச்சுக்க. ஜாக்ஸு உன் தம்பி, அது உன் தம்பி என்ன தைரியம் தான் என் அழகா கலாச்சிருப்பான். அது உங்கால கலாச்சான் தெரியாது சார், அவனுக்கு உங்களை பத்தி தெரியாது சார். அவன் இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணிக்கான். ஒத்தா என்ன தைரியம் தான் நீங்க நீங்களே எவ்வளவு பெரிய சீனியர் போய் இந்த புட்டிக்கிட்ட எல்லாம் கலைச்சிருக்க ஒத்தா புட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு மிதிக்கிறான். ஐயோ தலைவா சார் விட்டுருங்க சார். டேய் பிலிப்ஸ் வாய மூட்டுறா. டேய் நான் உனக்கு தாண்டா சீனியரு, இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே சீனியரா, என் தலைவாடா, என் குருடா, ப்ரொஃபஸரா. என்ன ப்ரொஃபஸரா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே செம்மையா பயப்படுறாங்க. ஐயோ சார் தெரியாம பண்ணிட்டான். எத்தனாவது இயர் உன் தம்பி? ஃபர்ஸ்ட் இயர் சார், இப்பதான் சார் ஜாயின் பண்ணிக்கா. ஃபர்ஸ்ட் இயர்ல உன் தம்பிக்கு என்ன கொடுக்க மாட்டேச்சா? என்ன தைரியம் தான் யாரோ கலாச்சிருப்பான். பத்தாவது வாய் மயிறுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பர்சன்ட் வாய் மேலேயே மிதிக்கிறான். இந்த சேரு ஜாக்சன் ஐயோ சார் விட்டுறீங்க சார், என் தம்பி சார். அவன் தம்பிக்கு கலாய்க்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும், கலாச்சிட்டு தப்பு பண்ணிட்டான். அதுவும் காலேஜ் ஜாயின் பண்ண வந்த அன்னைக்கு என்கிட்டே வச்சுக்கிட்டான் பத்தியா. இதுக்கப்புறம் தம்பியால இந்த காலேஜுக்குள்ள படிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஐயோ தலைவா சார் குரு விட்டுறீங்க சார். என்னடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்ஸா என்ன நீ என்னன்னா பம்புறா, உன் தம்பி என்னன்னா சொல்றா? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, என்னை பத்தி தெரிஞ்சும் உன் தம்பி என்கிட்ட வச்சிருக்கானா? அது யாரோட கலாச்சிருக்கானா? உன் தம்பி நான் உன்னை சும்மா விட்டுறேன்னு நினைக்கிறியா? சும்மா தான் விட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஐயோ சார் தெரியாம பண்ணிட்டான் சார், சின்ன குழந்தை சார் தெரியாம பண்ணிட்டான். உன் தம்பி சின்ன குழந்தை, ஏன் வீட்டுல வச்சு பால் குட்டி கொடுத்துட்டு இருக்க வேண்டியதானே? அதுக்கு காலேஜ் கூட்டு வந்த. ஐயோ சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் அப்படியே சமயம் வந்துடுறான். ஆனா அந்த பர்சன்ட் அப்படியே விவரமா இல்ல, போட்டு செம்மையா அடிக்கிறான். இந்த சைடு ஐயோ அண்ணா டேய் ஜாக்ஸி காப்பாத்துறா ஆழம் தெரியாம காலை வச்சுட்டல, செத்து தொலை நாயே, எனக்கு ஒரு தம்பியே இல்லைன்னு மறந்துடுறேன், போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் அப்படியே ஓடிடுறான். இந்த பர்சன்ட் அப்படியே போட்டு
அது இருந்தா யாரும் கலாச்சிருப்ப. உனக்கு கலாய்க்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. அது ஃபர்ஸ்ட் இயர்லயே யாரும் அந்த கலாச்சிருக்கேன்னு சொல்லிட்டு டீயை செம்மையா போட்டு அடிச்சிட்டு இருக்க அந்த பர்சன்ட். சைடு ஒரு பர்சன்ட் தான், டேய் மச்சான், ஐயோ ஜங்குக்கி, ஐயோ கடவுளே, நினைச்சேன் என்னடா காலையில இருந்து ஒரு வம்பு வழக்கு போகாம அமைதியா இருக்கிறானா போதே நினைச்சேன். சும்மாவே இருக்க மாட்டியா ஜங்குக்கி, ஏன்டா இப்ப பார்த்தா இப்படி விட, டேய் டேய் விட்டு சொல்லடா, விட விட விட. ஏய் ஜிம்மின், உனக்கு என்னடா பிரச்சனை? டேய் ஜங்குக்கே, செத்துக்கிட்டு போயிட போறேன்டா. ஐயோ பார்க்க வேற சின்ன பையனா இருக்க. டேய் ஏன்டா தம்பி, ஐயோ சார் என்னை விட்டுற சொல்லுங்க சார், தெரியாம ஆளை கலாச்சிட்டேன் சார், நான் வேணுக்கும் பண்ணல, என் அண்ணா இருக்கிற தைரியத்துல ஏதோ கொஞ்சம் பண்ணிட்டேன் சார். சிதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மிந்து அப்படியே துரத்தி விட்டுறான். அவன் தப்புக்கோ பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் செம பயமாயிருது. டேய் ஏன்டா ஜங்குகி, ஏன்டா அப்படி பண்ற மச்சான்? இப்ப நம்ம ப்ரொஃபசர், நம்ம டீச்சர் மச்சான், நம்ம குரு, நம்ம தான் மத்தவங்களுக்கு சொல்லி தந்தோம். நீ ஏன் இப்படி சில்லித்தனமா வந்து இறங்கி சண்டை போட்டுட்டு இருந்தியா? என்ன மச்சான் என்ன நம்ம என்ன காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம், உனக்கு நினைப்பா நம்ம காலேஜ் முடிச்ச எத்தனை வருஷம் ஆச்சு? நம்ம இப்ப ப்ரொபோசரா, அதுவும் நம்ம படிச்ச காலேஜ்லயும் வந்து ப்ரொபோசர் ஆயிருக்கிறோம். என்ன நீ இப்படி இருக்கிற? என்ன மச்சான், ஒரு டீசெண்டா உன்ட்டு இல்லையா மச்சான்? நானா இப்படி இருக்கிற? கருமம். என்ன மச்சான், என்னாச்சு? வாய்க்குள்ளதான் கொசு போயிச்சான்? கொசுலாம் போல என் தலையெடுத்து. ஏன் மச்சான், ஒன்னமே ஒரு ஆள்கிட்டலாம் அட்வைஸ் வாங்கணும்னு நினைச்சா என் கருமம் தலையெடுத்துடா அப்படின்னா. நான் மச்சான் உன்னை காப்பாத்துதான் வந்தா, 1 year அவர் சொன்னா என்ன தைரியம் தான் அவன் ஆளே கலாச்சிருப்பான். டேய் வாடா, தயவு செஞ்சு டீச்சர் ஃபார்முக்கு வாடா, இன்னும் அந்த காலேஜ் ஃபார்ம்ல இருக்காதடா, ஏன்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு அப்படியே கூட்டிட்டு போறான். அது நம்ம ஜங்குக்கு தான்டா. நம்ம ஜங்குக்கும் அப்படியே இப்ப அப்படியே டிப்டாப்பா எடுத்துட்டு அவன் பேக்ல காருக்குள்ள வந்து அவன் பேக்ல எடுத்துட்டு அப்படியே காலேஜுக்கு வந்து அழுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு காலேஜுக்குள்ள வரான்னு தெரிஞ்சோன்னே அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே தெரிச்சு கிளாஸ்குள்ள போய் தாண்டா உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தாலே எங்க இருக்கவங்க எல்லாருமே பயப்படுவாங்கடா. அங்க ஒரு காலேஜுமே நம்ம ஜங்குக்கு பார்த்து அப்படியே பயப்போம். ப்ரொஃபசர் முதல் கொண்டுமே நம்ம ஜங்குக்கு பார்த்தா பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம ஜங்குக்கு அவ்வளோ ரூட் அண்ட் ரஃபா இருப்பான்டா. யார்ட்டையுமே சிரிச்செல்லாம் பேசவே மாட்டான். ஒருமே ஃபேஸ உருவனை வச்சிருப்பான்டா. ஒரு மாதிரி செம்ம ரகடா தான் இருப்பான். அந்த காலேஜஸ் படிக்க போதும் சரி, இப்ப ப்ரொஃபஸரா இருக்க போதும் சரி, செம்ம ரூடா தான்டா இருப்பான். அவன் காலேஜஸ் படிக்க போதும் கூட அவன் எப்பவுமே ரூடா டஃபா தான்டா இருப்பான். அப்ப கூட நம்ம ஜங்குக்கு பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. அவன் படிச்ச காலேஜ்ல தான்டா ப்ரொபோஸ் ஆயிருப்பான். யார்ட்டையுமே பேசிக்கவே மாட்டான். அப்படி பேசாம இருந்தா ஃபர்ஸ்ட் அடிதடி சண்டை தான்டா. அதுக்கப்புறமா என்னன்னு பேசவே செய்வான். அப்பயும் சரி இப்பயும் சரி ஒரே மட்டும் தான்டா இருப்பான். நம்ம ஜங்குக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டேஸ்லயே செம்மையா படிப்பான். அதான் இது படிச்ச காலேஜ்லயே ப்ரொஃபஸராகவும் மாறி இருப்பான். அங்க இருக்கிற ப்ரொஃபஸரும் நம்ம ஜங்குக்கு பார்த்தா செம்மையா பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம ஜங்குக்கோட கேரக்டர் அதே மாட்டேன். நம்ம ஜங்குக்கு சிரிக்கலாம் மாட்டான். சிரிச்சு பேச ஒரே பர்சன்ட் தான் அது நம்ம ஜிம்மின் மட்டும்தான்டா. ஜிம்மின் தான் ஓரளவுக்கு ஜாலியா சிரிச்சு பேசி பழகுவோம். மற்றபடி யார்ட்டையுமே பேசலாம் மாட்டான். ஒரு மாதிரி சிடுன்னு தான் பேச எப்பவுமே உருனே தான் வச்சுட்டு இருப்பான். இந்த சைடு நம்ம ஜிம்மி பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட், நல்ல ஃப்ளோட்டிங் டைப்பு, ஜாலி டைப்பு, எல்லாத்துட்டையும் ஒரு மாதிரி ஜாலியாக தான்டா பேசுவான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படி கிடையாது, ரோட் அண்ட் ரஃப் தான்டா. நம்ம ஜங்குக்கும் அவனோட கேபினுக்கு போயிட்டு அவனோட பேக்லாம் வச்சுட்டு ஒரு புக்கு நோட்டுல எடுத்துட்டு ஒரு கிளாஸ் ரூம் தாண்டா போறான். அவ்வளோ நேரம் அந்த கிளாஸ் ரூம் செம்மையா கத்திட்டு இருக்கும். நம்ம ஜங்குக்கு வரான்னு தெரிஞ்சோன்னா ஒரு மாதிரி செம்ம சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்படியே பின்டாப் சைலண்ட்ல உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வரான்னு தெரிஞ்சோன்னா எல்லாருமே அப்படியே எழுந்து நிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு அதுக்குள்ள எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்படியே ஒரு கண்ணை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லா பர்சன்ட்டும் அப்படியே உட்காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்தோடனே டொப்புன்னு அந்த டேபிள் மேல தாண்டா புக்கு நோட்டு அப்படியே தூக்கி போடுறான். அங்க இருக்கவங்க எல்லாரும் அப்படியே ஜக்கு விட்டுட்டு அப்படியே வேத்து விழுந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே பயத்துல உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் ஃபீவர்ஸ் அப்படியே மடிச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி கெத்தாதான்டா அவன் சேல உட்காந்துருக்கான். வந்தோடனே ஒரு பர்சன்ட் தான் அப்படியே தேடுறான். நம்ம ஜங்குக்குமே அந்த பர்சன்ட்டை பார்த்தோன்னே லைட்டா ஸ்மைல் பண்றான். அந்த பர்சன்ட் கொலகாண்ட உட்காந்து நம்ம ஜங்குக்கு முறைச்சிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு நக்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணடிக்கணும் பொறுக்கி பண்ணிட்டு ஆச்சு கண்ணடிக்கிறான். உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ட் அப்படியே கீழே குறைஞ்சிடறான். சரி நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி நக்கெல்லாம் ஸ்மைல் பண்ணிட்டு அவன் அப்படியே நினைச்சு நிக்கிறான். சரி ஓகே
இன்னைக்கு லெசன் நடத்த ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறான். அங்க இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படியே இருந்துச்சு. அந்த பர்சன்ட் அப்படியே பதில் சொல்றாங்க. சரி நம்ம ஜங்குக்குமே அப்படியே லெசன் நடத்த ஸ்டார்ட் பண்றான். அப்படியே லெசன் செம்மையா போயிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு அப்படியே உண்மை கடகடன்னு எழுதி போடுறது கடகடன்னு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்கடா. அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்படியே பர்ஃபெக்டா கவனிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படி பின்டாக்கு சைன உட்காந்து நம்ம ஜங்குக்கு என்ன சொல்றானோ அதை அப்படியே எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கே தானே பார்த்துட்டு போர்டையும் ஜங்குக்கையும் பார்த்துட்டு அவ்வளவு பர்ஃபெக்டா உட்காந்து எழுதிட்டு இருக்காங்கடா. ஏன்னா நம்ம ஜங்குக்கு எந்த நேரத்துல எழுப்பி எந்த கேள்வி கேட்பானே தெரியாது. அதனால நம்ம ஜங்குக்கு செம்மையா பயந்துட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா கரெக்டா பதில் சொல்லணும்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான் நம்ம ஜங்குக்கு. அதுக்கு பயந்துட்டு உட்காந்து எல்லாருமே நம்ம ஜங்குக்கு சொல்றது இருந்தாலும் அப்படியே கவனிச்சு பின்டாக் சைலண்ட் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி லெசன் நடத்திட்டு இருக்கான். அப்ப திடீர்னு தயம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அது வந்து ஒண்ணும் பண்ணலையா? இங்க நான் மூச்சு முட்டை லெசன் நடத்திட்டு இருக்கேன். அங்க என்ன யார வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க? அது வந்து நான் கஷ்டப்பட்டு லெசன் நடத்திட்டு இருக்கிறேன். என்ன எனக்கு வேலை வெட்டி இல்லாம உங்களுக்கு எல்லாம் வந்து லெசன் நடத்திட்டு இருக்கிறேன் கேக்குறேன். நீ பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க. அது வந்து இல்ல சார், அழகா கியூட்டா ரெடி ஆயிட்டு வந்தா மட்டும் பத்தாது, உட்காட்டு நடத்த லெசனை கவனிக்கணும் அப்படின்னு சொல்ல போகுது. அங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படி சிரிக்கிறாங்க. இங்க என்ன நான் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, அமைதியா போர்ட கவனிங்க அப்படின்னு சொல்ல போகுது. அங்க இருக்கவங்க எல்லாரும் அமைதியாடுறாங்க. என்ன தயம், நான் லெசன் நடத்திட்டு இருக்கிறேன், நீ பாட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு உட்காட்டுக்க? அது அது வந்து கவனிச்சுட்டு திடீர்னு என்ன திடீர்னு பார்த்தாலும் இப்படியே பண்ண சிட்டான் என் மூஞ்சி பார்த்துட்டு இருக்காம போர்ட கவனி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நக்கலா பசிச்சுட்டு மாட்டி கண்ணடிக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங் ஒடுக்கி வேணுக்குன்னு எழுப்பி திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்குமே அப்படியே உட்காட்டாரான். இந்த சைடு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம ஜங்குக்கும் அப்படியே லெசன் எல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ் எல்லாம் ஓவர் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் அப்படியே வெளியே போயிடுறான். வெளியே போறது கூட நம்ம தயாங்க பார்த்துட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங்க பார்த்துட்டு சமயம் முறைச்சிட்டு அவனும் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போயிடறான்டா. இந்த சைடு நம்ம தயாங்க பார்த்தா ஆத்தி இது என்ன கண்ணியா இருக்குது, ஆப்போசிட்டா நடக்குது. இவனை பார்த்ததை நாம இருக்கணும், இவன் என்னை பத்தி முடிச்சுட்டு போறான். வட்டும் சாயங்காலம் எப்படியும் என்னை தேடி வருவான்ல, தயாங்கா புச்சு குட்டி செல்ல குட்டின்னு வருவான்ல, அப்ப இருக்குது பொறுக்கி சரியான பேட் பாயா இருக்கிறான். இவனை போய் லவ் பண்ண பத்தியா, நான் தானே ப்ரப்போஸ் பண்ணேன், அப்படிதான் இருக்கும். சாயங்காலம் வருவான்ல, இருக்குது ஒண்ணுமே கிடையாது வருவான்ல, அப்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கும் அப்படியே புலம்பிட்டு அவன் புக்கு நோட்டெல்லாம் எடுத்துட்டு அவனும் அப்படியே கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போயிடறான்டா. நம்ம தயாங்கோட இன்ட்ரோ பார்த்தலாம்டா. நம்ம தயாங்கு காலேஜ் படிக்கிறான், ஸ்டூடெண்டா, செகண்ட் இயர் படிக்கிறான். நம்ம ஜங்குக்கு வந்து ப்ரப்போசரா. இதுலயே உங்களுக்கு என்ன மாதிரி கான்செப்ட் என்ன ஏதுன்னு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பேலன்ஸ் வந்து நம்ம ஸ்டோருக்குள்ள போய் பார்த்தலாம். இப்ப பார்த்தோம்னா நம்ம தயாங்கும் கிளாஸ் ரூம் விட்டு போயிடறான். இப்படி வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. எல்லாருமே வந்து காலேஜ் முடிச்சுட்டு எல்லாருமே போயிடுறாங்க. அவங்க காலேஜ் இருக்கவங்க எல்லாருமே போயிடுறாங்க. கிளாஸ் ரூம்ல யாருமே இல்ல. நம்ம தயாங் மட்டும்தான்டா கிளாஸ் ரூம்ல தனியா உட்காந்துருக்கான். பின்டாப் சைலண்ட் இருக்கு, அங்க யாருமே கிடையாது. ஏன்னா காலேஜ் விட்டு எல்லாருமே போயிட்டாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும்ல, அவ்வளவு பெரிய கிளாஸ் ரூம். அதுல நம்ம தயாங் மட்டும் அந்த சென்டர் பெஞ்ச் இருக்கும்லடா நடுவாக்குல, அதுல அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி யாருக்கும் வெயிட் பண்ற மாட்டேன் அப்படியே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். செம்ம ஒரு மாதிரி கோவத்துல உட்காந்துட்டு இருக்கிறான். இங்க யாருமே கிடையாது. அப்ப ஒரு பசங்க தான் அப்படியே செம்ம உள்ள வராங்க. அவங்க ஸ்போர்ட்டுக்கு ஷூஸ் தான்டா. அங்க வெறும் கிளாஸ்ல யாருமே இல்லைன்னா ஒரு மாதிரி எக்கு அடிக்கிற மாதிரி கேட்கணும்டா. அப்படியே செம்மையா எக்கு அடிக்கிற மாதிரி கேக்குது அந்த பர்சன்ட் நடந்து வரப்போகுது. அப்ப நான் ஒரு செகண்ட் நம்ம தயாங்கே வந்து இருக்குன்னு பயந்துடுறான். அப்ப வர்றது ஜங்குக்கு தான் தெரிஞ்சோம். அவன் அப்படியே ஒரு மாதிரி கோவத்துல காட்டுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்தோடனே நம்ம தயாங் பக்கத்துல விட்டு உட்காடுறான். ஜங்குக்கு வந்தோடனே அப்படியே நம்ம தயாங்க தாண்ட அப்படியே கிஸ் பண்ணி கிட்ட போறான். நம்ம தயாங் பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஜங்குக்கா உனக்கு எதுவும் கிடையாது, மரியாதை என் பக்கத்துல வராது, உங்களை நான் செம்ம கோவத்துல இருக்கிறேன், நீ வந்தோடனே கிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க தள்ளி விட பாக்குறான். நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நம்ம தயாங்க மட்டும் பேச ஜங்குக்கா ஜங்குக்கா என்னடா உனக்கு என்னடா ஆச்சுனா ஜங்குக்கா நான் கோவத்துல இருக்கு, என்கிட்ட போறியா கோவத்தை நீ கட்டிக்கோ
உனக்கு கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சமைய பிடிச்சி கிஸ் பண்றான். ரொம்ப போதும், மூச்சு முட்டுது, ஏன் ஜங்கு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கட கத்துறான். ஆனா நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. தூக்கி லேப்ல உட்கார வச்சுட்டு நம்ம தயாங்கோட ஷர்ட்குள்ள தாண்ட அப்படியே கை விட்டு நம்ம தயாங்கோட இப்ப பிடிச்ச அப்படியே ப்ரெஸ் பண்ண வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணா. அப்புறம் வந்தது இதுக்காக தானே, அப்புறம் இது பண்ணாம வேற என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கோட டைஸ பிடிச்சோம் இப்ப பிடிச்சி அப்படியே செமையா ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி நம்ம தயாங்க ஜங்குக்கா உன்னோட நான் செம்ம கோவத்தை இருக்கேன், இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது, எப்பவுமே நீ தானே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், இப்ப நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், என்ன சொல்லலாம் நீ பண்ண போறியா? பொறுக்கி 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 போவட், உனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே கீழே இங்கக்கா. அவன் தான்ட்டு உன் மேல கோவம் பண்ணும், ஜூனியர் பையன் அவனை வந்து கலாச்சிருக்கிறான், அவனை திருப்பி தூக்கி போட்டு மிதிக்கிறத விட்டுட்டு ஓன்னு வந்து ஒப்பாடி வச்சது இல்லாம நீ ஏன் மேல கோப்படுறியா? அவன் கலாச்சு இது பண்ணானா அதுக்கு ஏன் துணுக்க தேவையில்லாம நீ போய் சண்டை போடணும். இன்னும் காலேஜ் படிக்கிற பையன் நினைப்பான், ப்ரொபோஸ் ஆயிட்டு துணுக்கா ஏன் தான் இன்னும் இப்படி இருக்கிற? ப்ரொபோசர் ஆனாலும் சரி இல்ல ஸ்டூடெண்டா இருக்க போதாலும் சரி, அவனை அவனா ஒருத்த கடாச்சாலும் ஏன் அவன் பக்கத்துல இருக்கும்னு நினைச்சாலும் அவனை கொல்ல கூட தயங்க மாட்டான். உங்கக்கா ஏன் தான் இப்படி இருக்கிற? பேசிட்டு இருக்காம வாடான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குட்டி நம்ம தயாங்க பிடிச்சி செம்மையா கிஸ் பண்றான். நம்ம தயாங்கோட நிக்க பிடிச்சி அப்படியே செம்மையா கிஸ் பண்றான். ஜங்குக்கா ஜங்குக்கா எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நீ என் பக்கத்துல இருந்தவங்களாம் வராதுடா, நீ என்னடா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு பிடிச்சி அப்படியே செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக்கா ஜங்குக்கா விட்டுடா, இவ்வளவுதான் நினைக்கலாம், இதான் விட மாட்டேங்கிறேன். ஜங்குக்கா கோவிட் மாதிரி பேசாத, அதெல்லாம் கையாக்குறப்பல ஒரு தடவை தான் கேக்குறேன், வச்சுட்டு எடுத்துருவேன்டா, உள்ள முழுசால கூட விட மாட்டேன், ஜஸ்ட் வச்சுட்டு எடுத்துருவேன். அது எப்படி இருக்க மட்டும் ஃபீல் பண்ணிக்கிறேன்னா அதெல்லாம் கிடையாது கிடையாது, எனக்கு உனக்கு எதுவுமே கிடையாது, நீ விடுறான்னு சொல்ல போகுது. நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம தயாங்க லேப்ல உட்கார வச்சுட்டு நம்ம தயாங்கோட ஷர்ட்குள்ள விட்டு நம்ம தயாங்கோட செஸ்ட பிடிச்சாண்டே செம்மையா ப்ரெஸ் பண்றான். நம்ம தயாங்க போய் தடுக்க பாக்குறான். ஒரு கையால நம்ம தயாங்கோட ரெண்டு கையும் அப்படியே பிடிச்சிட்டு இன்னொரு கை அப்படியே நம்ம தயாங்கோட இன்னொரு தாண்டா அப்படியே பேண்ட்டுக்குள்ள தாண்டா கை விட்டு செம்ம ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம தயாங்கோட எதுவுமே பண்ண முடியல. அப்ப டக்குன்னு நம்ம தயாங்கோட ஷர்ட்டுக்குள்ள தாண்டா நம்ம ஜங்குக்கு அப்படியே தலையை விட்டுட்டு நம்ம தயாங்கோட ஜெஸ்ட பிடிச்சி அப்படியே செம்மையா ஒரு மாதிரி இழுக் பண்ணிட்டு அப்படியே சட் பண்ணிட்டு இருக்கான். ஆடி தொலைவரா ஜங்குக்கா ஜங்குக்கா விட்டு ஜங்குக்கா உனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு நினைச்சிட்டு வந்து பொறுக்கி பொறுக்கி எப்ப பார்த்தாலும் இப்படி எதை பண்றது, ஏன் ஜங்குக்கா அப்படி பண்ற? முதல்ல நீ ஆடம் உட்கார. ஜங்குக்கா 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 இப்படி பண்ணாத, ஜங்குக்கா போதும் விடு விடு ஜங்குக்கா ஜங்குக்கா விடு. ஜங்குக்கா போதும்டா நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க தடுக்க பாக்குறான். ஆனா நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கேட்கல. நம்ம தயாங்கோட பேண்ட் கொடுத்தோம்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே கையை விட்டுருப்பான், அப்படியே ஒரு ஃபிங்கர் அப்படியே இன்சர்ட் பண்றான். ஜங்குக்கா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி பண்ணாத, பள்ளிக்குது எனக்கு வலிக்குது, மொத்தா ஒரு ஃபிங்கர் விட்டதுக்கு எப்படி வலிக்குதுன்னா அப்ப என் தம்பி எல்லாம் உனக்கு உள்ள விட்டா எப்படி இருக்கும்? டேய் இப்பயும் விட்டு கொஞ்சம் கரெக்டா யூஸ் பண்ணிட்டா தானே அப்ப கரெக்டா இருக்கும். ஜங்குக்கா ஏன்னா இப்படி பேசல, இப்பெல்லாம் பேசாத போய்க்க, அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இன்னொரு 2 விரல் அப்படியே உள்ள விட்டுறான். வலிக்குது 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 ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி எப்படி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி கத்துறான். நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நம்ம தயாங்கோட நெக்கு பிடிச்சாண்டா அப்படியே செம்மையா செட் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக்கா ஜங்குக்கா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே கெஞ்சுறான். நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங்கோட ஹேண்ட் அப்படியே விட்டுறான். நம்ம தயாங்க அப்படியே நம்ம தயாங்க ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம ஜங்குக்கோட சொல்ற பிடிச்சா அப்படியே செம்மையா ப்ரெஸ் பண்றான். ஜங்குக்கா ஜங்குக்கா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ப்ரெஸ் பண்றான். சரி நம்ம ஜங்குக்கு பிடிச்சிருது, ஓகே ஃபார்முக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஜங்குக்கும் அப்படியே 2 ஃபிங்கர் தான் உள்ள விட்டுருப்பான். அதை அப்படியே மூவ் பண்றான். ஜங்குக்கா ஜங்கு வேணும் வேணாம் வேணாம், ஜங்கு மூவ் பண்ணாத வலிக்குதுண்ணா. மொத்தம் இதுவே வலிக்குதுண்ணா. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் தயம் ட்ரை பண்ணி பார்த்தலாம். எத்தனை தடவை கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் முடியாது ஜங்குக்கா. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு பயமா இருக்கு. நான் பயமா இருக்கா? நான் மோச விடுறேன் நான் சொல்றேன். சும்மா உள்ள வச்சு பார்த்துட்டு அது எப்படி எது இருக்குதுன்ட்டு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு எடுத்துறேன். அதெல்லாம் விளையாட்டு போடுறாளா? வச்சு பார்த்துட்டு எடுத்து இது பண்றது அதெல்லாம் கிடையாது. ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்ப கூட விடல. பிடிச்சி செம்மையாதான் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி நம்ம தயாங்கும் அப்படியே பேக் கிஸ் பண்றான். சரிடா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயம் அப்படியே தள்ளிடுறான். ஏன் ஜங்கு இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம தயம் அப்படியே திட்டுறான். நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கேட்கல. நம்ம அவங்களோட ஷர்ட் பட்டன் ஃபுல்லாக ஜுங்கா ஐயோ சொன்ன கேட்கவே மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு தயாங்கும் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. நம்ம ஜங்கு பார்த்துட்டு அப்படியே நம்ம தயாங்கோட ஜஸ்ட் நம்ம தயாங்க நெக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையா கிஸ் பண்ணிட்டு அப்படியே இக்கி மாதிரி பண்றான். தயா பேஸ் பண்றியா அப்படின்னு முடியவே முடியாது. போடா பொறுக்கி உன்னை நான் இது கூட பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வந்தோடனே மேல கட்டிட்டு முடியவே முடியாது. ஒரு மாதிரி ஆயிடுச்சா. அதுதான் பண்ண விட மாட்டேங்கிறேன்னா இது கூட பண்ண மாட்டியா? அதெல்லாம் தெரியாது. இப்ப எனக்கு பண்றேன். ஓடா பள்ளிக்குது. நான் மெதுவா பண்ணலன்னு நினைச்சாலும் என் தலைமுடிய பிடிச்சி நல்லா உள்ள இறக்கி விட்டுறேன். அது தொண்டை வரைக்கும் போகும் தெரியுமா? என் தொண்டையெல்லாம் பொண்ணாகுது, பெயின் ஆகுது. நீ இப்படி விடிய நல்லா உட்காந்து பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் போய் வீட்டுல போனோடனே படுத்து தூங்கிடுவேன். நெக்ஸ்ட் டே காலேஜ் வந்துட்டு அசைன்மெண்ட் முடிக்கல அது முடிக்கலாம்னு சொல்லிட்டு நீ ஏன் நீ வச்சு திட்டுவேன். முட்டியும் போச்சா நான் மெதுவா பண்ண நினைச்சாலும் நீ தொண்டை வரைக்கும் கூட இறக்கிடுவேன். அது ஏன்டா முட்டி இருக்குது? ஏண்டா வாயில இருக்கிறதுக்கு இப்படி பேசுற? உனக்குலாம் உள்ள இருக்கணும். ஜங்குக்கா நீ ஏன்மா இப்படி இருக்கிற? அதெல்லாம் தெரியாது. நான் பண்ண மாட்டேன். உன்னை நான் கெஞ்செல்லாம் சொல்ல, எனக்கு நீ பண்ணிதான் ஆகணும் சொல்றேன். ஏன்னா இப்படி இருக்கிறேன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம தயாங்கோட கையெடுத்து நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம பேண்ட்டுக்குள்ள விட்டுறா. நம்ம ஜங்குக்கோட பேண்ட்டுக்குள்ள தயம் ஜங்குக்கா பிடிக்காதடா. அது அப்படி இது பண்றா, ஷேக் பண்றா. ஏன்டா இப்படி பிடிச்சு? எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீ ஃபர்ஸ்ட் கரெக்டா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு காட்டி நம்ம தயங்க கரெக்டா உட்கார. இப்ப நம்ம தயங்க ஜங்கு எப்படி உட்காருன்னா நம்ம தயங்க பெஞ்ச் மேல உட்காந்துருக்கான்னா நம்ம ஜங்குக்கு மேல நம்ம தயாங்கு கூட உட்காந்துருக்கான். 2 காயம் போட்டு நம்ம தயாங்கு பட்டன்ல எதுவுமே போடாடா. அப்படியே பட்டன் ஃபுல்லா ஓப்பனா இருக்கு. நம்ம தயாங்கோட பேண்ட் கொஞ்சம் கீழே இறங்கிருக்கு. நம்ம ஜங்கு பேண்ட்டுக்குள்ள நம்ம தயாங்கு உள்ள கை விட்டுருக்காண்டா. நம்ம தயாங் பட்டு நம்ம ஜங்குக்கு பண்ணிட்டு இருக்கான். சரி நம்ம ஜங்குக்கு அப்படியே சமயம் மூவ் பண்ணிட்டு இருக்கான். அப்படிதான்டா அப்படியே பண்ணி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கான். சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கான். ஜுங்கா என்னாச்சு? பண்றேன் முடியும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க இப்படியே கேட்டா அப்படி பண்றேன். நான் பண்ண மாட்டேன் உள்ள வரைக்கும் எனக்கு விடுவேன். முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க போக பாக்குறான். ஒரு நாள் ஒண்ணுலே நீ அந்த சிக்கு விளையாட அப்படி இருக்கு அப்ப இருக்கட அப்படி சொல்லிட்டு நம்ம அங்குக்கு பிடிச்சி இழுக்கிறோம். வேண்டாம் சரி நான் பண்றேன். ஆனா நீ ப்ரெஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லு. மெதுவா பண்றேன்னா எனக்கு ஓகே. சரி மெதுவாவே பண்ண நான் கையில பண்றேன். கையில எல்லாம் பண்ணினா அது செட்னா ஒரு தயம் முட்டி போட தயம் அப்படின்னு சொல்லி முட்டியவே முடியாதுக்கா. நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு செம்மையா அதெல்லாம் தெரியாது. எனக்கு தொண்டை செம்மையா பெயின் ஆகுதுக்கா. நான் கையில பண்றது பண்றேன் இல்ல பண்ண மாட்டேன். சேர்ற வாடா யாரு பண்ணி தொலைடா வலிச்சு தொலைகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே உட்கார வைக்கிறான். நம்ம தயாங்கும் அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே பண்ணி விடுறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே செம்மையா மூவ் பண்றான்.
நம்ம ஜங்குக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தயங்கோட கையிலேயே அப்படி கம் பண்ணிடுறான். ஜங்குக்கா, உனக்கு இப்ப பார்த்தா இதே வேலையா போச்சு. ஒண்ணு வாயிலே கம் பண்ணிடுறான், இல்ல கையிலே கம் பண்ணிடுறான். என்ன இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்ல போதுன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு டேய் வேறா இப்ப என்ன, உனக்கு என்ன பிரச்சனை, நான் தானே. ஏன் ஜங்குக்கா இப்படி பண்றேன், ஏன் எத்தனை தடவை ஒன்னு நீ கம் பண்ண போது நான் அப்படியே அதை லிக் பண்ணதில்ல. ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம தயங்க அப்படி ஒரு மாதிரி ஷைப்படுறான். வைக்கப்பட்டதுல போதும் இந்த டிஷ்யூல தொட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்க அப்படியே டிஷ்யூல தொடக்குறான். அங்க இருக்க அப்படியே கிளீன் பண்ணிட்டு நம்ம தயங்க அப்படியே ஷர்ட் போட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பேண்ட் போட்டுட்டு சரி நம்ம தயங்க போட பொறுக்கி நான் வந்து இன்னைக்கு உனக்கு எதுவுமே தரக்கூட எதுவுமே பண்ணக்கூட நினைச்சா ஒருக்கி இப்போ உனக்கு இதே வேலையா போச்சு. நம்ம தயங்க அப்படியே பேக் எடுத்துட்டு கோச்சிட்டு போறான். எங்க போற, நான் தானே எப்பவுமே உன்னை ட்ராப் பண்ணுவேன், வா நானே உன்னை ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கூட்டிட்டு போறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் நம்ம தயங்க அப்படியே கார்ல தான் போயிட்டு இருக்காங்க. இதுல நம்ம தேக்குக்கு 2 பேருமே லவ் பண்றாங்களா. நம்ம தயாங்கு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போதே நம்ம ஜங்குக்கு பார்த்திருப்போம். நம்ம ஜங்குக்கு பார்த்தோன்னே நம்ம தயாங்கு பிடிச்சிருக்கோம். அதே மட்டும் தான் நம்ம தயாங்கும் நம்ம ஜங்குக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிருக்கோம். நம்ம தயாங்கே தான் நம்ம போய் நம்ம ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங்கு ரொம்ப பிடிச்சதுனால நம்ம ஜங்குக்கும் ஓகே சொல்லியிருப்பான். நம்ம தயாங் நம்ம ஜங்குக்கும் அன்னிலிருந்து அப்படியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பாங்கடா. அங்க இருக்க காலேஜ்ல இருக்கவங்க முக்கால்வாசி பேத்துக்கு பாதி பேத்துக்கு நம்ம தேக்குக்கு 2 பேர் லவ் பண்றது தெரியும்டா. அதனாலயே நம்ம தயாங்கிட்ட யாருமே வச்சுக்க மாட்டாங்க. அப்படி யாராவது பிரச்சனை பண்ணாலும் சரி, ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி, நம்ம ஜங்குக்கு சும்மா விட மாட்டான். அவங்க போய் செம்மையா அடிச்சுட்டு வெளுத்து வாங்கிட்டு வந்துருவான். அதனால நம்ம தேக்குக்கு அடிக்கடி சண்டை வரும். ஆனா நம்ம ஜங்குக்கு சரி நம்ம தயாங்க சரி அப்படியே ஒரு மாதிரி சண்டை போட்டாலும் அப்படியே சமாதானம் ஆயிடுவாங்களா. இப்ப 2 பேருமே அப்படியே காருக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஏன் ஜும்கா அப்படி பண்ற, அவனை பண்ணிட்டு நீ பண்ண அடிச்சுட்ட, அவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படி பண்ணாத. ஆமா ஜூன் எப்ப உன்னை கலாய்ப்பான், என்னை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க சொல்றியா, நம்மதான் இருறான். ஏன் ஜும்கா சரியான பொறுக்கியா இருக்க, நீ மத்தவங்களுக்குதான் பேட் பாய் பொறுக்கி, ஆனா எனக்குலாம் அப்படி கிடையாது. ஓ சோ ஸ்வீட் குட் பாய், எவ்வளவு அழகா சமைச்சு பண்ண கியூட்டா இருக்கிற, ஆனா ஏன் அப்படி பண்ற. நானா, நான் பேட் பாய் கிடையாதா, அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்போ நீ பேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் தயா அப்படியே சிரிக்கிறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தயாங்க அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே டிராப் பண்ணிடுறான். நம்ம தயாங்கும் அப்படியே இறங்கி போறான். தயா ஒண்ணும் கிடையாதா, இன்னும் கிடையாதுன்னா டேய் போட பொறுக்கி உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே போறான். நடந்து போறது பாரு, பேசாம விட்டுருக்கலாமோ, நாளைக்கு வாடா உனக்கு விடாம விட மாட்டேன், அது எப்படிதான் இருக்குதுன்னு ட்ரை பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே மனசு போய் நினைக்கிறான். நடந்து போறது பாரு டிங்கு டிங்குன்னு அடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவனும் கார் எடுத்துட்டு போயிடுறான். இந்த சைடு நம்ம தயங்கும் அப்படி வீட்டுக்குள்ள வந்துட்டு செம்ம டயர்டா தொப்புனு சோபமா உட்காடுறான். இந்த சைடு நம்ம தயங்கும் நம்ம தான் தயம் உனக்கு வீட்டுக்கு வரக்கு இவ்வளவு நேரம் தான், இவ்வளவு நேரம் காலேஜ் என்ன பண்ணிட்டு இருக்கேன், மணி பாரு 6 ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா 7 மணி ஆயிரும், உனக்கு இவ்வளவு நேரமாடா. பெசை கிளாஸ்மா என் மேல சாவடிக்கிறேன், இருடா உன் ப்ரொஃபஸர்ட்டே போன் பண்ணி என்னன்னு கேக்குறேன். கேளு உன் ப்ரொஃபசர் ஜங்குக்கு தானே, அவன் நல்ல பையன்டா, உன்னை லவ் பண்ணாலும் பரவாயில்லன்னு பாரு, உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ்ல வச்சு உன்னை படிக்க வைக்கிறான். அவனை நல்ல பையன், ஸ்பெஷல் கிளாஸ் தான் வச்சு என்ன என்ன பண்றேன் எனக்கு மட்டும் தான் தெரியும், போமா நீ அவன்கிட்டே கேளு, எப்ப பார்த்தாலும் அவனுக்கே நீ சப்போர்ட் பண்ண. அவன் நல்ல பையன் தான்டா, உன் லவ்வுக்கு நான் ஓகே சொன்னேன். அது சரி, நான் ஏன் தான் உன்னை லவ் பண்ணேன்னு இப்ப ஃபீல் பண்றேன், ஒரு ப்ரொபோசரை லவ் பண்ண பத்தியா. போடா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, உங்க அப்பனுக்கு எப்ப உன் லவ் தெரிய போதும் தெரியல, அதுவும் உங்க அப்பனுக்கு தெரிய போகுது, அது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிச்சுன்னா என் தலைதான்டா 2 பேரும் சேர்த்து உருட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரி நான் தயாரோட அம்மா தான் அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க. நீ ஏம்மா வந்தது வராம ஆரம்பிக்கிறேன், கடப்ப கலப்பாதம்மா, அது தெரியற அன்னைக்குதாம்மா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தயங்கும் அப்படியே புலம்பிட்டு போறான். ஜஸ்டா நம்ம தயங்கோட அம்மாவுக்கு நம்ம தேக்கு 2 பேருமே லவ் பண்ற தெரியும். நம்ம தயங்கு லவ் பண்ற விஷயத்த அவங்க அம்மாட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பான்டா. ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா அதை அக்செப்டே பண்ணிருக்க மாட்டாங்க, செம்மையா புடிச்சு திட்டி இருப்பாங்க, என்ன பண்ற இப்படிலாம் இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டி இருப்பாங்க. ஆனா நம்ம தயங்கு எடுத்து சொல்லியிருப்பான், ப்ரொஃபசர்மா நல்ல பையன்தாம்மா எனக்கு பிடிச்சிக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பான். நம்ம தயங்கோட அம்மா ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்டே பண்ணிருக்க மாட்டாங்க, விடாப்படியே வந்திருப்பாங்க, இதெல்லாம் செட் ஆகுதுன்ட்டு.
தயாங் இன்னொரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதனால சுத்தமா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கோட அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம தயாங் இல்ல இல்ல எனக்கு வேணும் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு நம்ம ஜங்குக்கிட்டே பேச வச்சிருப்பான் நம்ம தயாங்கு. நம்ம அவங்க அம்மாவும் பேசியிருப்பாங்க. பேசணும்னு நம்ம தயாங்கோட அம்மாவுக்கும் பிடிச்சு போயிருக்கும். நேர்ல மீட் பண்ணிக்க மாட்டாங்கடா, போன்லதான் பேசியிருப்பாங்க. பேசின கொஞ்ச நாள்லயே நம்ம தயாங்கோட அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா நம்ம தயாங்க அவங்க அப்பாட்ட மட்டும் சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தயாவுக்கு அவங்க அப்பான்னா சம பயம். அதுவும் நம்ம இன்னொரு பிரச்சனை வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச போனாலே அவன் தெரிச்சு ஓடி வந்துருவான் நம்ம தயாங்கு. நம்ம ஜங்குக்கு எவ்வளவு சொல்லி பார்த்திருப்பான் போய் பேசு இல்ல நானா பேசுறேன்ட்டு. தயாங்கு அந்த விஷயத்த பண்ணிருக்கவே மாட்டான். செமையா பயப்படுவான். ஆனா நம்ம தயாங்கோட அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் எல்லாமே தெரியும்டா. இப்படியேதான்டா அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு நைட் டைம் போல ஆயிடுது. நம்ம தயாங்கோட அப்பா வீட்டுக்கு வந்துறாங்க. நம்ம தயாங்கு கேஷுவலா உட்காட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கான்டா. அப்ப அவனுக்கு விடாம போன் கால் வந்துட்டே இருக்குது. இந்த சரி நம்ம தயாங்கோட அப்பா செமையா பார்த்து முறைக்கிறாங்க. அது நம்ம தயாங்கு பக்கு பக்குன்னு இருக்குது. இந்த சைடு நம்ம தயாங்கும் போன் காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா விடாம போன் அடிச்சுட்டே இருக்குது. இந்த சைடு நம்ம தயாங்கோட அப்பா பார்த்துட்டு அவர் அப்படியே கேஷ்ல விட்டுட்டு அவர் பாட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு. இது நம்ம தயாங்குதான் ஒரு மாதிரியா படபடப்பா ஆகுது. போன் காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஜங்குக்கு தான் விடாம கால் பண்ணிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துல நம்ம தயாங்க டென்ஷன் ஆயிட்டு போன் எடுத்துட்டு தூரமா தான் நின்று பேசுறான். ஜங்குக்கா நான் போனை கட் பண்ணிட்டு தெரியல ஏன்டா பொறுக்கி 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 லூசு பண்ணி நாயி போனா லூசு பையல ஏண்டி போன் எடுத்தோன்னு இப்படி கத்துற? போன் எடுத்தோன்னு ஏதோ ஆசையா பேசுறியா? பார்த்தா வள வள வளவன்னு கத்திக்கிட்டு போன் எடுத்தோன்னு ஆசையா என்னங்கன்னு கூப்பிடுவோன்னு பார்த்தா இப்படி வாடா போடா லூசுன்னு. ஆசைதான் உனக்கு போன் எடுத்தோன்னு என்னங்கன்னு வேற கூப்பிடுவான். எங்க அப்பா வேற பக்கத்துல இருக்கிறான். நீ போன் அடிச்சுட்டே இருந்தா அவன் வேற முறைக்கிற. உங்க அப்பா அம்மா தெரியுத ஜங்குக்கா. சரி சரிடி. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சும்மாத்தான் இருக்கேன். சரி எங்க இருக்கிற? நானா ஹால்ல இருக்கேன். ஹால்ல இருக்கியா? சரி பெட்ரூம் போ. பெட்ரூமுக்கா? பெட்ரூம் போக முடியாது. இப்ப என்ன அதெல்லாம் போக முடியாது. போடி பெட்ரூம் போய். ஜங்குக்கா அப்பா இருக்கா ஜங்குக்கா அதெல்லாம் முடியாது. அவங்க இருக்கிறான் சொட்ட மாட்டேன். ஜங்குக்கா போடி போடி பெட்ரூம் போடு அப்படின்னு சொல்லுவான். நம்ம தயங்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் எல்லாம் ஏறிட்டு அப்படியே பெட்ரூமுக்கு வந்துடுறான். இந்த சைடு நம்ம தயங்கதான். ஜங்குக்கா பெட்ரூம் பண்ணிட்டேன் என்ன சொல்லு. சரி பெட்ரூம் கட்டி சாத்திட்டியா? சாத்திட்டு ஜங்குக்கா. சரி லைட்லாம் ஆன்ல இருக்கா? ஆமா. அதுக்கு இப்ப என்ன? சரி லைட்ல ஆஃப் பண்ணு. ஜங்குக்கா ஆஃப் பண்றி பொண்டாட்டி ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி போய் பெட்ல உட்காரு பாப்போம். ஜங்குக்கா போடி போடி பெட்ல உட்காரு அப்படின்னு சொல்ல போது நம்ம தயாங்கம். பெட்ல உட்காந்துட்டேன் என்ன சொல்லு. பெட்ல உட்காட்டியா? தலைவன்ல வச்சுட்டியா? கரெக்டா உட்காட்டுக்கிட்டியா? ஜங்குக்கா எனக்கு தெரியும் அடுத்து நீ என்ன கேட்க போற நல்லா தெரியும். முடியவே முடியாது. சாயந்தரம் பண்ணதே என்னால முடியல. மரியாதை போயிரு ஜங்குக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டியா? நான் கொடுத்த அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டியா? நடிக்காத ஜங்குக்கா. நீ யாரு எனக்கு நல்லா தெரியும். நான் சாப்பிட்டியா பிடிச்சியான்னு கேட்பேன். அதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா போனை வைக்க போறோம்ல அப்பதான் சாப்பிட்டியாடு தங்கம் தூங்கினாடு தங்கம் எல்லாத்தையும் முடிச்சுன்னு அப்பதான்டா கேப்ப நீ. அது வாசம் தான் கரெக்டு தான். சரி பொண்டாட்டி சரி வீடியோ கால் வாங்க. முடியாது முடியாது. லாஸ்ட் டைம் வரப்போது நீ என்னெல்லாம் பண்ண எனக்கு நல்லா தெரியும். பொறுக்கி வேண்டாம் வேண்டாம் சொல்லி நீ பாட்டு பண்ணி விட்டு நீ பாட்டு போயிட்ட. அப்புறம் விடிய விடிய தூங்க முடியாம நான் தான் கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டு எடுத்துடலாம். அப்ப வேணா வீட்டுக்கு வட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணும் எங்க அப்பா. ஆனா ஒன்னா உங்க அப்பா சொட்ட மாட்டேன். ஜங்குக்கா அப்புறம் நான் உங்க அப்பாவை திட்டுவேன்டா. திட்டினா திட்டிட்டு போ எனக்கு என்ன. நடப்பாவி அப்ப உங்க அப்பா திட்டம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவனை நானே வண்டமா கேட்பேன். நீ கேட்கறதுனால என்ன பிரச்சனை? அதெல்லாம் விடுறி. வீடியோ கால் வரப்படியா இல்ல தயம்? முடியும் நான் வரமாட்டேன். இப்ப நீ வரியா இல்ல நான் வீட்டுக்கு வட்டா? ஐயோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கும் அப்படியே வீடியோ கால் வரான். அப்ப நம்ம தயாங்க அப்படியே பாக்குறான். நம்ம தயாங்க அப்படியே பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுறான். ஜங்குக்கா என்னடா இப்படி உட்காந்துருக்க? எப்படி பண்றடி எப்படி உட்காந்துருக்க? அழகா இருக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு எப்படி பேசுறான். நம்ம ஜங்குக்கு எப்படி உட்காந்துருப்பான்னா கீழே ஒரு ஆஃப் பேண்ட் தான், அந்த லோயர் மட்டும் தான் போட்டிருப்பான். மேல டிஷர்ட்ல அது போட்டிருக்க மாட்டான். அப்பதான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே வெட்டார்ல உட்காந்துருப்பான்.
எப்படி உன் புருஷன் எப்படி செம்மையா இருக்க நம்ம சொன்னக்கா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்தியாடா எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு போலக்குது அப்புறம் இப்படி தலையை கூட தோட்டாம ஏன்டா இப்படி உட்காந்துருக்க அதெல்லாம் சரிடி லைட் ஆன் பண்ண எனக்கு ஒண்ணுமே தெரியல நீ தானே லைட் ஆஃப் பண்ண சொன்ன அதான் ஆஃப் பண்ண இப்ப போட சொல்ற போடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்படியே போடுறோம் ஏன்டி பெட்ஷீட்டை ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சிருக்கேன் பெட்ஷீட் ஓபன் பண்ண அதெல்லாம் ஓபன் பண்ண முடியாது ஓபன் பண்றேன் இல்ல வீட்டுக்கு வரட்டா ஓபன் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க ஒரு குட்டி யூனியன் டவுசர் ஒரு குட்டி டிஷர்ட் தானே போட்டிருப்பான் ஆஹா நாமா இருக்குது இத நேர்ல பாத்துட்டு வேற லெவல பண்ணா செம்மையா இருக்கும் இதுக்கு தான்டா மீன வர மாட்டேன் சொன்னேன் ஒரு ப்ரொஃபசர் மட்டும் எடுத்துக்கிறேன் அது காலேஜ்ல மட்டும் தான் உனக்கு நான் ப்ரொபோசல் இப்ப நான் புருஷன்டி இப்ப நான் வேற மட்டும் தான் இருப்பேன் அதெல்லாம் சரி இப்போதுக்கு நீ சம்பள கடை போட்டு உட்காந்துருக்க காலை ஓபன் பண்ணும் தொங்கக்கா அதெல்லாம் முடியாது நீ பானே வந்தோடனே ஆரம்பிக்கிறோம் அதுவும் இல்லாம ஒரு மார்க்கும் இருக்கு நீ ஃபர்ஸ்ட் டிஷர்ட் போடு தொங்கக்கா எனக்கு பார்க்க முடியல நான் பார்க்க முடியல நீ பாக்குறதுக்கு அதானே இப்படி கஷ்டமாசமா உட்காந்து இருக்கிறேன் பார்க்க எதுக்கு திரும்புற பார்த்தேன் போறோம் சொல்றேன் பார்க்க மாட்டேன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது மாதிரியா இருக்கா எப்படி இருக்குது ஒரு மாதிரியா இருக்குன்னா அப்ப என்ன உன் தம்பிக்கு இது ஜங்குக்கா ஓவர்ட்னே பேசாத சாங் அடிச்சிருவேன் சீரடி இப்போதுக்கு நீ சம்மள கால போட்டு வச்சிருக்கிற நீ காலை ஓபன் பண்ணிட்டேன் ஓபன் பண்ணிட்டு உட்காரா ஐயோ உட்காட்ட போதுமா என்னடா பெண்ண செம்மையா இருக்குத்தையும் ஜங்குக்கா இப்படி பண்ணல சரி சரி ஓகே அப்படியே அப்படியே முடியவும் முடியாது உங்களுக்கா முடியவும் முடியாது நம்ம போனை வைக்கலாம் அப்படியே அந்த ஷர்ட்டை மட்டும் ப்ளீஸ்டா ப்ளீஸ் அந்த ஷர்ட்டை மட்டும் அப்படியே ஒரு கொஞ்சம் நீ ஃபர்ஸ்ட் அங்க கை வைக்காதனா கொண்டு போகாத சாவடிச்சுன்னு கிளாஸ் ரூம்ல தான் பண்ண விட மாட்டேங்கிற சரி நேர்ல வந்து பண்ணலாம்னா அங்கேயும் பண்ண விட மாட்டேங்கிற எனக்கு நானே பண்ணிக்கிறேன் இப்ப என்ன உனக்கு அவங்கக்கா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நான் பாக்க அப்படின்னு சொல்ல போது நம்ம ஜங்குக்கு அவனே செல்ஃபா பண்ணிட்டு இருக்கிறான் இந்த சைடு நம்ம தயாங்க ஒரு மார்க்கமா போய் உட்கார வச்சிருக்கான் நம்ம தயாங்க ஒரு மாதிரியா இருக்குது தயாங் டிஷர்ட் ரிமூவ் பண்றா பண்ண புரியல இல்லையா பண்ணி தொலைற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க டிஷர்ட் ரிமூவ் பண்ணலாம் போவான் அப்ப இந்த சைடு தயா என்ன பண்ணிட்டு இருக்க கீழே சாப்பிடுவா இன்னத்துல ரூம்ல போய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ எழுத முடிச்சதெல்லாம் போதும் இப்ப நீ கீழே வரப்பறியா இல்லையா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க டக்குன்னு போன் வச்சிரு போன வச்சிட்டான்டா நீ நாளைக்கு வாடா உள்ள வச்சு உன இறக்க விட மாட்டேன் ஃபைனல் டச் விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி செமையா போட்டுறான் நம்ம தயாங்கு போன் கால் வச்சுட்டு அப்படியே குடுக்கணும் கீழே ஓடி வந்திருப்பான் இப்படியேதான் டைம் ஸ்கிப் ஆகுது இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது நம்ம தயாங்கும் காலேஜ் போயிருப்பான் நம்ம ஜங்குக்க மீட் பண்ணிருக்கவே மாட்டான் இந்த சைடு நம்ம தயாங்கு செம்ம பயமா இருக்கும் போச்சு போ இன்னைக்கு செம்மையா நீ வெளுத்து வாங்கி திட்ட போறான் நல்ல நாள்லயே நீ புடிச்சு திட்டிக்கிட்டேதான் கிடப்பான் இன்னைக்கு வேற எதுவுமே பண்ணல ப்ராஜெக்டும் முடிக்கல எதுவுமே பண்ணல ஐயோ எனக்கு செம்மையா வெளுத்து வாங்க போறான் இதுல வேற 10,000 ரூபாய்க்கு பாதிலேயே வீடியோ காலை கட் பண்ணிட்டு போயிட்டேன் பெருமாளே என்ன பண்ணு காத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு செம்மையா பயந்துட்டு காட்டிருக்கான் அப்படி எதுனா டைம் ஸ்கிப் ஆகுது நம்ம ஜங்குக்கு அப்படியே கிளாஸ் போய் வரான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு வரான் இந்த சைடு நம்ம தயாங்கு செம்ம ஷாக்கா இருக்கு நம்ம புருஷனா இது ஸ்மைல்லாம் பண்ணா எனக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே பாக்குறான் அப்படியேதான்டா நம்ம தயாங்க செம்ம ஆச்சரியமா போயிருக்கோம் இன்னைக்கு கிளாஸுமே நல்லா போயிருக்கோம் நம்ம தயாங்க எழுப்பி விட்டுருக்க மாட்டான் திட்டி இருக்க மாட்டான் நம்ம தயாங்கி செம்ம ஷாக்கா இருக்கும் என்ன இது நேரத்துக்கு என்ன 10 தடவை எழுப்பியிருப்பான் 10 தடவை திட்டிருப்பான் கூப்பிட்டு பக்கத்துல இன்னைக்கு வச்சு நம்ம செம்மையா வெறுப்பேத்திட்டு இருக்கோம்ப்பா இப்ப என்ன பார்த்து ஸ்மைல் பண்றான் சிரிக்கிறான் திட்டவே இல்ல அதுவும் நான் ப்ராஜெக்ட் முடிக்கவே இல்ல எக்ஸ்ட்ரா 2 days டைம் கொடுத்துருக்கான் இவன் இப்படி பண்ற ஆளே கிடையாது நான் நினைச்சேன் நைட்டு பண்ணதுக்கு சமத்தியா வச்சு திட்டுவான் அடிப்பான்னு பார்த்தா இவன் ஏதாவது பண்ணிருந்தாவது ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிருக்கலாம் இவன் எதுவுமே இப்படி பண்ணாம இருக்கிறதுதான் பார்த்தா சம்திங் ராங் இவன் மேல ரொம்ப டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கான்
தயம் என்னமோ பண்ண காத்துட்டு இருக்கான். ஏதாவது பண்ணாவது ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். எதுவுமே பண்ணாம இருக்க போது டவுட். ஒருவேளை திருந்திட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். இப்படியேதான் டைம் ஸ்கிப் ஆகி பீரியடும் முடிஞ்சிருது. இப்படியேதான்டா எல்லா பீரியடும் நடக்குது. இப்போ லஞ்ச் டைப்பும் வந்திருக்கும். நம்ம தயாங்க அப்படியே ஜங்குக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் கேபினுக்கு போயிருப்பான். அந்த கேபின்ல யாருமே இல்லை, நம்ம ஜங்குக்கு மட்டும் தான் உட்காந்துருக்கான். இந்த சைடு நம்ம தயாங்க போய் அப்படியே ஜங்கு கிட்ட பேசுறான். ஜங்குக்கா என்ன பண்ற? தயாங் என்ன பண்ணிட்டு இருக்கிற? போய் சாப்பிட போலையா? அது இல்ல, இன்னைக்கு என்ன புருஷ பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கான். பார்க்க ஸ்வீட்டா ஹேண்ட்ஸமா இருக்கான். அப்படியா? அப்படி அடிச்சலாம் ஹேண்ட்ஸமா இருக்கான் பண்ணிட்டு. ஆமா ஆமா, என்ன ஒரு அதிசயம். எப்பவுமே இந்த கிளாஸ் ரூம்ல உட்காந்து ஏதாவது ஒண்ணு திட்டிகிட்டே இருப்பேன். ஹோம்ஒர்க்கோ இல்லை ஏதாவது ஒண்ணு முடிச்சுட்டு வரலன்னா திட்டிகிட்டே இருப்பேன். இன்னைக்கு என்ன அதிசயமா எதுவுமே திட்டுவல. அதுவா? சரி, பாவம் என் பொண்டாட்டி. எப்படியும் பாவம் ஏதாவது பண்ணா கோவப்படுவேன். நேற்று நைட்டு வேற உனக்கு டென்ஷன் ஏத்திட்டல, அதான். ஐயோடா, அப்பா பாப்பா நம்பிட்டேன். எனக்கு நீ என்னமும் பண்ண காத்துட்டு இருக்க, அது மட்டும் நல்லா தெரியும். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சரி சாப்பிட்டியா? சாப்பிடல, இந்த மாதிரி தான். கேன்டீன்ல தானே போய் சாப்பிடுவேன். ஆமா, கேன்டீன்ல போய் சாப்பிடுவேன். ஏன் உனக்கு தெரியாதா? சரி வேண்டாம், இன்னைக்கு என் கூட சேர்ந்து சாப்பிடுவேன். என்ன உன் கூடயா? நிஜமாவா? பெருமாளே, இது என்ன நடக்குது? இன்னைக்கு என்னன்னா, நேற்று நைட்டு நான் பாதியில கட் பண்ணிட்டு போனதுக்கு நீ திட்டுவேன்னு நினைச்சேன், அதுவும் பண்ணல. சரி, கிளாஸ் ரூம்ல வந்து திட்டுவேன்னு நினைச்சேன், அதுவும் பண்ணல. ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வரல, அதுக்கு திட்டுவேன்னு நினைச்சா அதுவும் பண்ணல. சரி, இப்படி வந்து பேசுறதுக்கு திட்டுவேன்னு நினைச்சேன், அதுவும் பண்ணல. நான் எத்தனையோ தடவை சாப்பிட கூப்பிட்டுருக்கேன், ஆனா என் கூட கட்டு நீ சாப்பிடவே மாட்டேன். எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலைக்குன்னு சொல்லிட்டு ஓடிடுவேன். இது என்ன புதுசா இருக்குது? சொங்குக்கா ஏதாவது காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க போய் தொட்டு பாக்குறேன். காய்ச்சல் இல்லடா, நல்லா தான்டா இருக்கிறேன். என்னமோ சரியில்லை புருஷா, என்னமோ பண்ற. அப்படிலாம் ஒண்ணு இல்லடி. என் கூட சேர்ந்து சாப்பிடுறியா இல்ல நான் போய் ஜிம்மின் கூட சாப்பிட்டேன்? வேணாம் வேணாம் வேணாம், நீ சாப்பிட சொன்னதே பெரிய விஷயம். சரி, நான் போய் கேன்டீன்ல. நீ எது கேன்டீன் போலாம்? புருஷன் நான் இருக்கும் போது நீ எது கேன்டீன் சாப்பிடுறேன்? அப்பதான் நான் என்ன சாப்பிடுவேன்? உனக்கு நானே சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என்ன நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்க? நிஜமாவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க சொல்றான். நம்ம ஜங்குக்கு அவ்வளவு வெரைட்டி டிஷ் எடுத்து வைக்கிறான், நிறைய கொண்டு வந்திருப்பான். ஜங்குக்கா இது எல்லாமே எனக்கா? எனக்கு மட்டுமாவா? ஆமா, உனக்கு மட்டும்தான். எனக்கு எதுக்கு இவ்வளோ? நீ ரொம்ப வீக்கா இருக்கிறல்ல, நீ சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தா இரு. அப்பதானே சாயங்காலம் பண்ண போற சம்பவத்துக்கு நீ கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருப்ப. சாயந்திரமா? என்ன சம்பவம்? ஜங்குக்கா சாயந்தரம் அடிக்க போறியா? சி அப்பெல்லாம் இல்லடா, அடிப்பேன் ரொம்ப அடிப்பேன். என்ன சொல்ற? அப்பெல்லாம் இல்லடா லூசு. சாப்பிடுறா, என் பொண்டாட்டி வீக்கா இருந்தா அப்புறம் எனக்கு தானே கஷ்டம். எல்லாமே உனக்கு தான். சாப்பிடு நல்லா சாப்பிடு, ஓகேவா? சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்குக்கு அப்படியே இல்லத்தனமே சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறான். என்னமோ போ, ஆனா சூப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கும் அதுல எல்லாத்தையும் காட்டு அப்படியே ஒரு மாதிரி கியூட்டா அழகா சாப்பிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கும் அதை பார்த்து அப்படியே எவ்வளோ கியூட்டா இருக்கிறான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்கான். அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. எப்பவுமே நம்ம தெக்குக்கு 2 பேருமே ஈவினிங் டைம்ல கிளாஸ் ரூம்ல உட்காந்து பேசுவாங்களாடா. அது மட்டும் நம்ம தயங்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜங்குக்கு அப்படியே மெசேஜ் பண்றான். நம்ம தயங்கும் அந்த மெசேஜ் பார்த்துட்டு அப்படியே நடந்து போறான்டா. இந்த லாஸ்ட் கிளாஸ் ரூம் சொல்லுவாங்களடா, பெருசா அந்த கிளாஸ் ரூம் யாருக்குமே அந்த பக்கத்துல போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ் ரூம் தான் இருக்கும்டா. அந்த கிளாஸ் ரூமுக்கு அப்படியே ஸ்டெப் ஏறிட்டு மேல போறான். சரி, நம்ம ஜங்குக்கும் அப்படியே உட்காட்டுக்கான். ஜங்குக்கா எப்பவுமே நம்ம கிளாஸ் ரூம்ல தானே உட்காந்து பேசுவோம், நீங்க என்ன புதுசா இங்க வர சொல்லுங்க? அதெல்லாம் ஒரு ரீசன் ஆகுதான். சரி உட்காருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு உட்கார வைக்கலாம். சரி, உங்க அப்பா இப்பதான் நீ பேசலான் இருக்கேன். ஜங்குக்கா நானா பேச மாட்டேன்னு சொல்றேன், எனக்கு பயமா இருக்கு, அதான் நான் வந்து பேசலாம் சொல்றேன். என்னையும் பேச சொல்ல மாட்டேங்கிற. உங்க அப்பா சம்மதம் வேணாம், இல்ல என் அப்பா சம்மதம் வேணாம், நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்ட, நீதான் ஒத்துக்க மாட்டேங்கிற. உங்க அப்பன்ட்டெல்லாம் வந்து நான் பேசிட்டு கை கட்டலாம் நின்றப்பெல்லாம் நினைக்காத. உன் பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு நான் பாட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு சம்மதமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீதான் தேவையில்லாம கண்டது கிடையாது லொட்டு உங்க அப்பா எனக்கு பயந்துட்டு உட்காந்துருக்க. உங்க அப்பா எல்லாம் ஒரு ஆள் சொட்ட மாட்டேன், அவனுக்கு கூட பயந்துட்டு இருக்கு. சொங்குக்கா எனக்கு என்ன பண்றது? உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் எனிமி, அது தெரியாம நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டோம்.
எங்க அப்பாட்ட போய் பேச போனாலே எனக்கு பயமா இருக்குது. நானே நினைச்சா பார்த்தேன், உங்க அப்பா எங்க அப்பாவும் கம்பெனி சண்டை போட்டு இருக்கணும். உங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவோட கம்பெனி ஆகாது, எங்க அப்பாவுக்கு உங்க அப்பாவோட கம்பெனி ஆகாது. நான் என்ன பண்றது? எனக்கு பேச போனாலே பயமா இருக்குது. எங்க ஜியான் கும்பல் கம்பெனில இருந்து அவன் பையனையே நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சு எங்க வேண்டாம் சொல்லிடுவானோ பயமா இருக்குது எங்க அப்பங்காரன். வேண்டாம் ஜங்குக்கா, இப்போதைக்கு பேச வேணாம். என்ன இப்போதைக்கு பேச வேணாமா? சரி சரி, பேச வேணாமா? நடக்கிறது நடந்துச்சுன்னா உங்க அப்பனே வந்து என்கிட்ட கெஞ்ச போறான். எதுக்கு தேவையில்லாம நீ போய் உங்க அப்பன்ட்ட கெஞ்சிட்டு நான் போய் உங்க அப்பன்ட்ட கெஞ்சிட்டு? நடந்தது நடந்துச்சுன்னா அசால்ட்டா வந்து உங்க அப்பனே வந்து என் பையனை கட்டிக்கோ, என் பையனை கட்டிக்கிட்டான் அவனு பேச போறான். என்ன சும்முக்கா சொல்றேன்? ஆமா, நான் வந்து உனக்கு ஒரு லோடு ஏத்தி விட்டுட்டேன்னா உங்க உங்க அப்பா வந்து என் பையனை கட்டிக்கோன்னு சொல்லிட்டு வந்து கேட்க போறான். உங்கக்கா வரைக்கும் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா அப்படியே போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிச்சுட்டியா? விட்டு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயா கிஸ் பண்றான். ஜங்குக்கா அதெல்லாம் கேட்கவே இல்லை, எப்படி செம்மையா கிஸ் பண்றான். சரி தயா கீழே மட்டும் ரிமூவ் பண்ண. பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ண உங்களுக்கு தெரியும்? அது பண்ண போறது இல்ல, அது பண்ணலாம். அது பண்ணலாம்னா அதான்டா, வச்சுட்டு மட்டும் எடுத்துடுறேன். நினைச்சுடா இப்ப நீ காலையில இருந்து என்னடா சாஃப்டா நடக்கிறானே புருஷன் நினைச்சேன். நீ இந்த வார்த்தை பண்ண போற, முடியவே முடியாது. வச்சுட்டு வச்சுட்டு எடுத்துடுறேன்டா. அது எப்படி எப்படி இருக்கு ஃபீல் பண்ணி எடுத்துடுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நம்ம தயாங்கோட பேண்ட் உருவி விட்டுறான் கழட்டி. ஜங்குக்கா விட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் சொல்றான். அதெல்லாம் கேட்கவே இல்லை. நம்ம தயாங்கோட கையை அப்படி இருக்கமா பிடிக்கலாம். ஜங்குக்கா முடியவே முடியாது. ஐயோ இது கிளாஸ் ரூம் வேற. நம்ம கிளாஸ் ரூம்ல பண்ணதே இல்லையா? என்ன இதை மட்டும் தான் பண்ணதில்லை, மற்றபடி எல்லாமே பண்ணிருக்கிறோம். ஜங்குக்கா எனக்கு பயமா இருக்கு. நீ ஒரு ஃபிங்கர் விட்டாலே எனக்கு பயமா இருக்கும். இது வேலையா? வேணாம் வேணாம், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஃபர்ஸ்ட் தான் வலிக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். நான் ஃபுல்லாலும் விட மாட்டேன், வச்சுட்டு எடுத்துருவேன். ஓகேவா? பாதி பாதி தூரம் வைப்பேன், அதுக்கப்புறம் அது வர மாட்டேன் தெரியாது எடுத்துருவேன். வேணாம் 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 உங்கக்கா. பண்ண நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் வேணாம். அந்த அப்பா அம்மா சம்மதம் வாங்கி பண்ணிட்டா. உங்க அப்பா சம்மதம் வாங்கி எங்க அப்பா சம்மதம் வாங்கி அவனுங்க 2 பேரும் பாலா போன அந்த கம்பெனிக்கு சண்டை போட்டு உட்காந்துருப்பானுங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. உனக்கு ஆக வேண்டியதாகி லோடு ஏத்தி விட்டா தானா வந்து நம்ம 2 அப்பனுங்களும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவானுங்க. முடிஞ்சு போகுது, சிம்பிள் வேட்டை. உங்க அப்பனும் எங்க அப்பன்ட்டு நான் நல்லா கை கட்டி நின்று இருக்க முடியாதுன்னு நம்ம தயங்க பிடிச்சி அப்படியே லேப்ல உட்கார வைக்கிறோம். ஜொங்கோ ஜொங்கோ எனக்கு பயமா இருக்கு, வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்க அப்படியே கெஞ்சிரான். நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் இல்ல. நம்ம ஜங்குக்கு அவனோட அப்படியே அவன் பேண்ட் ரிமூவ் பண்ணிட்டு அவன் என்னதான் அப்படி ரிமூவ் பண்ண ஜங்குக்கா எனக்கு பயமா இருக்கு, வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே போய் நம்ம தயாங்கோட நெக்கு ஜஸ்டின் பிடிச்சி அப்படியே செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தயாங்க அப்படியே போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கான்டா. இப்ப நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங்க அப்படியே லிப்ஸ்ல தான் அப்படியே பேஷனட்டா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வார்னிங்கே கொடுக்காம இன்செக்ட் பண்ண ஜங்குக்கா ஜங்குக்கு வலிக்கு ஜங்குக்கா நீ வலிக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் இவ்வளவுதான் இவ்வளவுதான் கொஞ்சம் விட்டுருக்கேன், முழுசா விட்டு நீ கொஞ்சம் நோட்டதுக்கு எனக்கு வலிக்குது, போது எடு எடு ஜங்குக்கா எவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழுசா அப்படி உள்ள விட்டுறான். வேணாம் ஜங்குக்கா, ஐயோ வலிக்குது ஜங்குக்கா, ஜங்குக்கா இடிக்குதுடா வலிக்குது, வேண்டாம் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க கேட்டு பாக்குறான். நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கிடையாது, அப்படியே முழுசா உள்ள விட்டுறான். 2 பேருமே எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா நம்ம ஜங்குக்கோட லேப் மேலதான் நம்ம தயாங்க உட்காந்துருப்பான். 2 பேருமே மேல எதுவுமே ரிமூவ் பண்ணலடா, கீழே மட்டும் ரிமூவ் பண்ணிருப்பாங்க. நம்ம தயாங்கோட ஷர்ட் பட்டும் ரிமூவ் பண்ணுவோம், நம்ம ஜங்குக்கும் ஷர்ட் பட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே செம்மையா கிஸ் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு ஜங்குக்கா வேணாம் எனக்கு வலிக்குது வேணாம் வீட்டு அவ்வளவுதான்டா அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்லிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் இப்படி பண்ணிட்டு இருக்கான். இதே நம்ம தயாங்க வலி தாங்க முடியல. ஜங்குக்கா போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க கத்துறான். இந்த சரி நம்ம ஜங்குக்கா அவ்வளவுதான் முடிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி மூச்சுவாங்க. அவ்வளோதான்டா அவ்வளோதான் முடிஞ்சுப்பா. செம்ம ஃபீல் தெரியுமா, வேலை வந்துச்சு.
இந்த ஃபீல் இப்படிதான் இருக்குமா? ஆனா எனக்கு பத்தவே இல்லடா, வேலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா போய் மூச்சு வாங்குறா. சமைக்குதான் ஜங்குக்கா போனா போய்க்க. ஆமா, என்ன எனக்கு ஒரு மாதிரி உள்ள ஃபீல் ஆகுது. அதுவா, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ லோட் ஆயிருவ, அதான் ஒடுங்கி. ஐயோ, ஏன் சுக்கா இப்படி பண்ற? எதுக்கு உள்ள கம் பண்ண? அப்புறம் அதுக்காக தான் பண்ணேன். அப்புறம் உள்ள கம் பண்ணாம வெளியதான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே மறுபடியும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க மறுபடியும் அந்த பெஞ்ச் மேலே இப்படி படுக்க வைக்கிறோம். கொஞ்சம் முடியும் முடியாது போட பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே சமையா கத்துறான். நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கேட்கவே இல்லை, அப்படியே செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே தான் டேஸஸா போவோம். குட்டி குட்டி ரொமான்ஸ், குட்டி குட்டி ஃபைட், அப்படியே லவ் அப்படி பண்ணிட்டு அப்படியே ஜாலியா தான் இருப்பாங்க. நம்ம தயாங்க ஒரு கட்டத்துல நம்ம தயாங்கோட அப்பாட்ட பேசியிருப்பான். ஆனா நம்ம தயாங்கோட அப்பா சமைச்சிருக்கவே மாட்டாரு, சமைய போட்டு அடிச்சிருப்பாரு, திட்டிருப்பாரு. நம்ம தயாங்க எவ்வளவு கெஞ்சி கூத்தாட்டு அழுதுருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம தயாங்க பிரெக்னென்ட் ஆயிருப்பான். அது எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கும். நம்ம தயாங்கோட அம்மா எல்லாம் செம சாக்கா இருப்பாங்க. அவங்களும் இப்படியே பேசியிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கோட வீட்லயும் பேசியிருப்பாங்க. சரி ஓகே பிரெக்னென்ட் ஆயிட்டான், இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், நம்ம கம்பெனி விஷயத்த நம்ம பையனோட லைஃப்ல எடுத்துட்டு வர வேணாம்னு சொல்லிட்டு எப்படியும் கஷ்டப்பட்டு நம்ம தயாங்கும் சரி நம்ம ஜங்குக்கும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் பேசியிருப்பான். அவனும் இப்படியே பேசி கெஞ்சி கூட்டாடி தமிழுக்கு வச்சிருப்பான். இந்த வீட்லயும் ஒத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தயாங்கு பிரெக்னெண்டா இருக்க போதாண்டா நம்ம ஜங்குக்கும் சரி நம்ம தயாங்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம தேக்குக்கு 2 பேருமே மேரேஜ் பண்ணிருப்பாங்க. நம்ம தயாங்கு ஃபைனல் முடிச்சதுக்கு அப்புறம் தான்டா மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. 2 பேருமே ஹாப்பியா மேரேஜ் பண்ணிருப்பாங்கடா. இப்படியேதான்டா ஸ்டோரி எப்படியே முடியுது, ஹாப்பி என்டிங்டா. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா இதாண்டா இப்படி ஒரு மாதிரி ஜேர்னல்ல போறதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட் இந்த பேஸ் பண்ணி நான் ஸ்டோரி போட்டதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கடா, இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது, என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், நல்லா இருந்துச்சா, நல்லா கொண்டு போனேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கடா. பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேடா, பாய், டாடா, லவ் யூ, சாராங்கே.